பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இறை வேதமான திருக்குர்ஆன் வெறும் சட்ட திட்டங்களையும் வழிபாடுகளையும் மட்டும் கொண்டதா? மனிதகுலம் இன்று வரை கண்டிராத மிக பெரும் உண்மைகளையும் படிப்பினைகளையும் சிலிர்க்க வைக்கும் வரலாற்றையும் அது தன் வரிக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒருவர் கேட்கலாம், இன்றைய அறிவியல் உலகத்தில் நமக்கு ஏன் பழைய வரலாறுகள் என்று. ஆனால் குர்ஆன் கூறும் சம்பவங்கள் வெறும் வரலாறுகள் அல்ல, அவை காலத்தால் அழியாத என்றும் மனிதகுலத்துக்கு பொருந்தும் வாழ்வியல் பாடங்கள். இந்த அற்புதமான பயணத்தை குர்ஆன் கூறும் சம்பவங்கள் என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை தொடராக நாம் தொடங்கினால் எத்தனை பேர் ஆர்வம் காட்டுவீர்கள்? எத்தனை பேர் இந்த தொடர் வெளிவர வேண்டும் என ஆவலுடன் எதிர்பார்க்கின்றீர்கள்? இந்த தொடரில் நாம் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட முக்கியமான சம்பவங்களை விரிவாக ஆராய இருக்கின்றோம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பு முதல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போராட்டங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு மற்றும் நமது இறுதி தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என ஒவ்வொரு சம்பவத்தையும் ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு கதையும் இறைவனின் வல்லமையையும் சத்தியத்தின் வெற்றியையும் பொய்யின் வீழ்ச்சியையும் நமக்கு உணர்த்தும். இவை வெறும் கதைகள் அல்ல, அவை நம் மனதிற்கும் ஆற்றலையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் சக்தி வாய்ந்த உண்மைகள். நீங்கள் அனைவரும் திருக்குர்ஆனின் பொக்கிஷமான இந்த வரலாறுகளை கண்டறிய ஆவலுடன் உள்ளீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே இந்த தொடரை தொடர்ந்து உருவாக்க முடியும். ஆகவே இந்த தொடரை பார்க்க ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதியாக அடுத்த வீடியோவை உடனுக்குடன் காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள். உங்கள் ஆர்வம் எங்களுக்கு மிகப்பெரிய உந்துதலை தரும். இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் முதல் அத்தியாயமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பு பற்றி விரிவாக பார்ப்போம். உங்கள் ஆதரவை ஆவலுடன் எதிர்நோக்குகின்றோம். வஸ்ஸலாம்.